Hi friends, welcome back to Tamil Amazing Facts. உங்ககிட்ட யாராவது வந்து தீவு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த சுற்றி இருக்கிற அழகான கடற்கரையும் அழகான இயற்கையும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உலகத்தில் இந்த மாதிரி அழகான தீவுகள் மட்டும் இல்லை, ஆபத்தான மர்மமான பல தீவுகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு தீவுக்கு போனால் அந்த தீவில் வெறும் எலும்பு கூட மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு தீவு இருக்குது, அங்கே போனீங்கன்னா நீங்கள் கால் வைக்கிற இடம் எல்லாமே பாம்பை மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மாதிரி ஆபத்தான மர்மமான பல தீவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. டெட் மேன்ஸ் ஐலாண்ட் யூகேவோட கென்ட்ல இருக்க இந்த தீவுல இருந்து கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான மனுஷ ஓடுகளையும் மனுஷ எலும்புகளையும் எடுத்திருக்காங்க. ஆனாலும் இப்போ கூட அந்த தீவு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் எலும்பா தான் இருக்கு. இதுக்கு காரணம் 18th and 19th செஞ்சுரியில் கைதிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால கப்பல்களை பிரிசன்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு கப்பலில் இருந்த எல்லா கைதிகளும் ஏதோ ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரையுமே வேற எங்கேயாவது புதைச்சா அந்த டிசீஸ் எல்லாருக்கும் பரவிடும் அப்படின்றதுக்காக ஆள் இல்லாத இந்த தீவில் எல்லாரையுமே புதைச்சிட்டாங்க. காலப்போக்கில் மண்ணரிப்பால் எலும்பு கூடெல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபெரோலேண்ட் ஐலாண்ட் அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோல தான் இந்த தீவு இருக்கு. அந்த தீவில் இருக்க பாறைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு பேய் பல்லு மாதிரி இருக்கிறதுனால அந்த தீவுக்கு டெவில்ஸ் டீத் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்ல, 1946ல இருந்து 1970 வரைக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த தீவுக்குள்ள கிட்டத்தட்ட 50,000 கண்டெய்னர் நியூக்ளியர் வேஸ்ட்டை புதைச்சிருக்காங்க. அதனால இந்த தீவுல ரேடியேஷன் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, இந்த தீவை சுத்தி இருக்க கடற்கரையில ஒயிட் ஷார்க் ரொம்பவே அதிகம். சாதாரணமாவே கரையோரத்துல ஒயிட் ஷார்க் அங்க பார்க்க முடியும். இந்த ரெண்டும் தான் இந்த தீவை ஆபத்தான தீவா மாத்தி வச்சிருக்கு. ஆனா மர்மம் என்ன தெரியுமா, 1921ல கிட்டத்தட்ட 53 க்ரூ மெம்பர்ஸோட யூஎஸ் நேவி போட் ஒன்று அந்த தீவு பக்கமா போயிருக்கு. போன போட் ரிட்டர்னும் வரல, எந்த பக்கமும் போல, எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த கப்பலை கிட்டத்தட்ட 95 வருஷம் கழிச்சு 2016ல தான் கடலுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல டிராவல் பண்ண 53 க்ரூ மெம்பர்ஸுக்கும் என்ன ஆச்சுன்றது இப்போ வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. நார்த் சென்டினல் ஐலாண்ட் அந்தமான் தீவுக்கு பக்கத்துல இருக்க இந்த சென்டினல் ஐலாண்ட் பத்தி முக்காவாசி எல்லாருக்குமே தெரியும். இந்த தீவுல சென்டினிஸ் அப்படின்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க மொத்தம் 200 பேர் வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க. ஆனா கரெக்டான டீடைல்ஸ் எதுவுமே இது வரைக்கும் தெளிவா இல்ல. இவங்க இந்த தீவுல கிட்டத்தட்ட 60,000 வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. 1880ஸ்ல இந்த தீவுல இருந்து கிட்டத்தட்ட 6 பேரை பிரிட்டிஷ் படை கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல 2 பெரியவங்க 4 சின்ன பசங்க. அந்த 2 பெரியவங்களும் ஏதோ ஒரு டிசீஸால இறந்து போக 4 சின்ன பசங்களையும் பயந்து போய் திருப்பி கொண்டு போய் தீவுலேயே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க கிட்ட போய் பேசலான்னு அந்த தீவு கிட்ட போயிருக்காங்க. ஆனா அந்த தீவு மக்கள் யாரையுமே உள்ள விடுறதா இல்லை. அதையும் மீறி போய் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இவங்கள பத்தியும் இந்த தீவை பத்தியும் டீட்டெயிலா அவ்வளோ ஷார்ட்டா சொல்ல முடியாது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே போடுறேன். சாபா ஐலாண்ட் நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் இந்த சாபா ஐலாண்ட். 2022 கணக்குப்படி இந்த தீவில் வெறும் 1911 பேர் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தீவு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எரிமலை ரொம்ப வருஷமா தூங்கிட்டு இருக்கு. அதுதான் மவுண்ட் சினரி. இந்த எரிமலை மேலே தான் இந்த தீவு இருக்கு. இந்த எரிமலை எப்போ வெடிக்குன்னே தெரியாது. இது வெடிச்சா பெரிய ஆபத்து தான். அதே மாதிரி ஹரிக்கேன் ஐலாண்ட் அப்படின்னு இந்த தீவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா ஹிஸ்டரியிலேயே ஹரிக்கேனால அதிகமாக பாதிக்கப்பட்ட தீவு இதுதான். லாஸ்ட் 100 இயர்ஸ்ல இந்த தீவை கிட்டத்தட்ட 21 தடவை ஹரிக்கேன் புரட்டி போட்டு பந்தாடி இருக்கு. இவ்வளோ ஆபத்து இருந்தாலும் இந்த தீவோட அழகும் அமைதியும் இங்க இருக்கிற மக்களை இந்த இடத்த விட்டு போக விடாம தடுக்குது. கார்னாக் ஐலாண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த அழகான தீவோட டோட்டல் ஏரியா கிட்டத்தட்ட 47 ஏக்கர். இந்த தீவு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கோ அதே அளவுக்கு இதுல ஆபத்தும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொரு 270 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டைகர் ஸ்னேக்கை பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்ல இதுவும் ஒன்று. இது கடிச்சா உங்களுக்கு வெறும் 7 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கல, முடிஞ்சுது. இந்த தீவில் இவ்வளோ டைகர் ஸ்னேக் இருக்கிற காரணம் யார் தெரியுமா? நம்ம தலைவர் லிண்ட்சாய் ராக்கி வேன் தான். இவர் பல வருஷமா டைகர் ஸ்னேக்கை வளர்த்துட்டு வந்திருக்காரு. ஆனால் 1929ல சடனாக இவர் வளர்த்துட்டு வந்த பாம்புக்கு என்னாச்சுன்னே தெரில. இவரோட ஃப்ரெண்டையும் இவரோட ஒய்ஃபையும் போட்டு தள்ளிடுச்சுங்க. இதில் காண்டான ராக்கி அவர்கிட்ட இருந்த 40 டைகர் ஸ்னேக்கையும் இந்த தீவில் விட்டுட்டாரு. அது ஏன் இந்த தீவில் விட்டா தெரியுமா? இந்த தீவில் சீகர்ஸ் அப்படின்ற பறவை ரொம்பவே அதிகம். அதுங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாம்பை போட்டு தள்ளிடும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் அங்கே நடந்திருக்கு. அதாவது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவாங்களே,
அது மாதிரி தான் டைகர் ஸ்னேக் எல்லாம் சீகல் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அதுங்களோட ஃபேமிலியை பெருசாகிடுச்சுங்க. அதோட விளைவு இப்போ அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் டைகர் ஸ்னேக்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காமல் நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டுவாங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.